நாங்கள் இப்போ இருக்கிற வாடகை வீட்டிலிருந்து வேறு வீட்டுக்கு மாறலாம்ட்டு சில மாதங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வெப் போர்ட்டல்ஸ் மூலமாகவும் சில ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் நிறைய வீடுகளை பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே பிடிக்கல. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு பார்த்துருந்தோம். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்கேருந்து அம்யூனிட்டிஸ், ரெண்ட், ஆம்பியன்ஸ் இதெல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதே ரேஞ்சில் இருந்தது. அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வீடை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏஜென்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து வெப் போர்ட்டல்ஸ் மூலமாகவே வீடுகள் ஆக்குபை செஞ்சிடுறதுனால அவருடைய வருமானம் வெகுவாக பாதிச்சுட்டதா சொன்னார். இதன் மூலமாக, அதாவது இந்த வீடு முடிஞ்சால் அதன் மூலமாக அவருக்கு கிடைக்க போகிற புரோக்கரேஜ் கமிஷன் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களுக்கும் அந்த ஏஜென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மற்ற ஏஜென்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் செஞ்சு ரொம்ப பணிவாக பண்பாக நடந்துக்கிட்டாரு. எங்களுடைய பணம் அவருக்கு போய் சேர்றதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். இந்த வீடு பார்த்து முடிச்சுட்டு எங்களுடைய வீட்டுக்கு நானும் என் மனைவியும் காரில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல நிறைய நிறைகள் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா குறைகள் பற்றி பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நிறைய குறைகள் எங்களுக்கு அப்போது தென்பட ஆரம்பிச்சது. ஒரு நல்ல வீட்டை ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்ததுனாலையோ என்னமோ தெரியல, அங்கே இருந்த நேரத்தில் ரொம்ப எக்ஸைட் ஆகி அங்கே இருந்த குறைகள் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படாமல் போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நிதானமாக நிறைய யோசிக்கும் போது குறைகள் பலவும் தெரிய ஆரம்பிச்சது. வீடு மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஏதாவது பார்க்குற வீட்டில் ஒரு சிறு குறை தென்பட்டால் கூட அந்த வீடை ஒதுக்கிடணும்னு ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தோம். அதனால் இந்த வீடும் வேணாம்ட்டு இப்போ நாங்கள் டிசைட் செஞ்சோம். இங்கே எங்களுடைய கவலை எல்லாமே அந்த ஏஜென்ட் பற்றி மட்டும்தான். மிக நல்லவர், ரொம்ப கஷ்டப்படுறவர், எங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர். அதனால் இந்த இடத்துல நாங்கள் வேறு ஒரு முடிவையும் சேர்ந்தே எடுத்தோம். இப்போ நாங்கள் இனிமே பார்க்க போகிற வீடுகளில் மற்ற எல்லா சேனல்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவையும் சேர்த்தே எடுத்தோம். இந்த வீடு வேணாம்னு நாங்கள் எடுத்த முடிவு சரியானது தான் என்றாலும் கூட இந்த முடிவால் அவர் ஏமாற்றத்துக்கு உள்ளாவாரே என்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருந்தது. அதனால் அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சோம். உண்மையிலேயே எங்களுடைய கமிஷன் பணம் அவருக்கு தான் போகணும் என்ற ஆசையும் எங்களுக்கு இருந்தது. ஆனால் எங்களுடைய இந்த டெசிஷன் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவர் அதை சரியான சென்ஸில் எடுத்துக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்த வீடு இப்போ எப்படி சார் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு? நான் ஏற்கனவே என் மனைவி கிட்ட இதை பற்றி சொல்லிட்டேன், ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேன், உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற அந்த கமிஷன் பணம் தான் கண்ணை உறுத்தும்ல என்ற மாதிரி நிறைய வேதனை அளிக்கும் சொற்களை பயன்படுத்திட்டாரு. நான் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சும் அவர் எதையுமே காதில் வாங்கிக்காம ரொம்ப கோபமாகவும் ஆற்றாமையோடும் பேசிட்டு ஃபோனை கட் செஞ்சுட்டாரு. இது நடந்து ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வேற எந்த வீடு பற்றியும் எந்த ஒரு செய்தியும் வரல. நாங்களும் இன்னும் எந்த வீடியும் பார்க்க ஆரம்பிக்கல. அந்த டெசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சம்பவத்துக்குள்ள ஒரு செய்தி இருக்கு, ஒரு படிப்பினை இருக்கு. பல நேரங்களில் நாம ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போயிடுது. நம்மளை வெற்றிக்கு ரொம்ப அருகாமையில கூட்டிட்டு வந்து ஆனால் கடைசி நேரத்தில் தோல்வி அடைய வச்சிடும் வாழ்க்கை. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமானது ஒன்று தான். ஜீரோ சம் கேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒருத்தனுடைய வெற்றி இன்னொருத்தனுடைய தோல்வியா இருக்கும். அதாவது நம் வெற்றி இன்னொருத்தனுக்கு தோல்வியா தான் அமையும். இன்டர்வியூஸ், பிசினஸ் ஆர்டர்ஸ், வேலையில் கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ், காலேஜ் சீட்ஸ், எலெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ இந்த இடத்துல நாம் தோக்கணும், அதன் மூலமாக இன்னொருத்தன் ஜெயிக்கணும் என்பது தான் பிரபஞ்சத்தோட கணக்காக இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சம்பவத்திலே கூட பார்த்தீங்கன்னா வேறொரு ஏஜென்ட்டுக்கு அந்த பணம் கிடைக்க வேண்டிய கூட பிரபஞ்சம் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டி இருக்கும். அந்த ஏஜென்ட் வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெற்றிக்கு மிக அருகாமையில் வந்து தோற்று போயிருக்கக்கூடும். ஸோ நாம் ரொம்ப கடுமையாக நேர்மையாக உழைச்சி ஒரு முயற்சியில் வெற்றி பெற போராடும் போது ஒருவேளை நமக்கு அங்கே தோல்வி கிடைச்சிடுச்சுன்னா நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். நம்முடைய தோல்வி நம்மை பாதித்த அதே அளவு பிரபஞ்சத்தையும் பாதித்திருக்கும். இவனை தோக்கடிச்சிட்டமே என்ற குற்ற உணர்ச்சி பிரபஞ்சத்துக்கும் இருக்கும். இவன் ஒருவேளை வருங்காலத்தில் வேறொரு முயற்சி எடுத்தான்னா அவனை வெற்றி பெற வைக்க வேண்டும், சந்தோஷப்பட வைக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் ஆசைப்படும். இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயங்களை தான். ஒன்று, இந்த தோல்வியை சரியான சென்ஸில் நேர்மறையாக எடுத்துக்கொள்வது. இன்னொன்று, சில காலம் காத்திருந்து மீண்டும் இதே மாதிரி ஒரு முயற்சியில் இறங்குவது. இவ்வளவுதான் தேவை. இந்த புரிதலை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய நியாயமான முயற்சிகள், அதாவது நேர்மையான, திறமை மிக்க, உழைப்பை கொட்டி எடுத்த முயற்சிகள் ஒருவேளை தோற்று போகும்போது பிரபஞ்சம் உங்களிடம் கடன்பட்டு போய் விடுகிறது என்பதுதான் உண்மை. அந்த கடனை தீர்க்க, அதாவது உங்களை வெற்றி பெற வைக்க பிரபஞ்சம் பெரும் பிரயத்தனப்படும் என்பதும் உண்மை. அந்த வாய்ப்பை பல நேரங்களில் நாம் தான் பிரபஞ்சத்துக்கு தராமல் மறுத்து விடுகிறோம். இப்போ இந்த ஏஜென்ட்டோட விஷயத்தையே பார்க்கலாம். இவருடைய கோபமும் ஆற்றாமையும் எங்களை அவருக்கு உதவி செய்ய விடாமல் தடுத்து விட்டது. இதே மாதிரியான ஆற்றாமையும் கோபமும் தான் பல நேரங்களில் பிரபஞ்சத்தை உங்களுக்கு உதவி செய்ய விடாமல் செய்து விடுகிறது.
என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே, நான் எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கும் என்பது மாதிரி ஆற்றாமை மிக்க சொற்கள், கோபமான எண்ணங்கள் உங்களை சுற்றி ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி அதை தாண்டி உங்களுக்கு பிரபஞ்சத்தால் எந்தவித உதவியும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஸோ என்னை விட திறமை குறைஞ்சவன் எல்லாம் பெருசாக ஜெயிச்சிட்டான் என்றோ, என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே என்பது மாதிரியான பொறுமல்கள் உங்களுக்கு தோல்விக்கு பிறகு வேண்டாம். உங்கள் தோல்விகளுக்கு உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட சில காரணங்கள் இருக்கலாம், அது பிரபஞ்ச கணக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்வோம், உங்களுடைய தோல்விகள் பிரபஞ்சத்தையும் சேர்த்தே தான் வருத்தப்பட வைக்கிறது. இவனை தோக்கடிச்சிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் பிரபஞ்சம் தவிக்கும். இவன் அடுத்த முறை ஒரு முயற்சி எடுத்தான்னா இவனை நிச்சயமா ஜெயிச்சிட வைக்கணும் என்பது மாதிரியான ஒரு முடிவை அது எடுக்கும். உங்களுடைய அடுத்த முயற்சிக்காக மிகவும் எதிர்பார்த்து அது காத்து கொண்டிருக்கும். தோல்வியில் மனம் தளராமல் தொடர்ந்து போராடுபவர்கள் ஜெயிப்பதன் ரகசியம் இதுதான். ஒரு சிலருக்கு ஒரு தோல்விக்கு பின்னரே வெற்றி கிடைத்துவிடும், ஒரு சிலருக்கு பல தோல்விகளுக்கு பின்னர் தான் வெற்றி கிடைக்கும். உங்களின் தோல்வியின் அளவை கொண்டே உங்களுடைய வெற்றியின் அளவும் குறிக்கப்படும். பல வெற்றிகளுக்கு பின்னும் சோர்வடையாமல் போராடுபவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் தான் இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய திறமைசாலி, எவ்வளவு பெரிய உழைப்பாளி என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் எத்தகைய தோல்விகளை சந்தித்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அவருடைய அத்தனை தோல்விகளும் சேர்ந்து பிரபஞ்சத்திற்கு கொடுத்த குற்ற உணர்ச்சியை கடைசியில் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்து அது தீர்த்து கொண்டது என்பதும் நமக்கு தெரியும். ஸோ உண்மையாக உழைச்சு ஒரு பெரும் தோல்வியை சந்திக்க நேரிடும் போது நிலை குலைந்து போயிடாதீங்க. இப்போ நீ எனக்கு கடன்பட்டு போயிட்ட, அடுத்து நீ என்னை ஜெயிக்க வச்சே ஆகணும், என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம், நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் என்று நம்பிக்கையாக தைரியமாக பிரபஞ்சத்திடம் பேசுங்கள். திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். சரியான ஒரு சந்தர்ப்பத்திற்காக மீண்டும் ஒரு முயற்சியை எடுப்பதற்காக காத்து கொண்டிருங்கள். அடுத்தடுத்த முயற்சிகள் நாம் எதிர்பார்த்ததை விடவும் பெரிய வெற்றியை தரும் என்று உறுதியாக நம்புங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறது. அதுவும் உண்மையாக உழைத்து தோற்றவர்களை பிரபஞ்சம் கைவிடுவதே இல்லை. அவர்களை கைவிடுவது அவர்கள் மட்டும்தான். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.